இவங்கெல்லாம் பேசுறது எனக்கு புரியலையா, இல்லை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியலையா? இதில் இந்த லைட்டு வேற. இந்த லைட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு நாளைக்கு இதை ரெடி பண்ணிடணும். தூங்கியிருப்பான்னு நினச்சேன், நல்ல வேலை, இவன்ட்டையே கேட்டுருவோம். ராகவா ராகவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி பிடிப்பாங்களாடா? அந்த விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. வீராவும் சொல்றா, கார்த்தியும் சொல்றான். உனக்கு எதாவது ஐடியா இருக்காடா? அது சரி, உனக்கு எங்க ஐடியா இருக்க போகுது? இந்த வீட்லயே கடை குட்டி நான் தான். நானே அப்டேட்ல இல்லை, பழசுங்கிறா வீரா. நீ மூத்த ஆளு, இருக்கிறதுலே அறுத பழசு. உனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீரா, உனக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம்? யார் சொன்னாங்க? நான் வாரத்துக்கு ஒரு தடவை கடலுக்கு அப்படியே போயிருவோம்ல, நானும் அண்ணனும். இதெல்லாம் எங்களுக்கு ஜூஜப்பி. உனக்கு ஒரு தெரியுமா, இன்னும் சொல்ல போனா இந்த போட் ஓட்டுற அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு பதிலா நானே உட்காந்து ஓட்டுவேன். நீ பயந்துட கூடாதுல, அதுக்குதான் எதுக்கு ரிஸ்க்னு நான் ஓட்ட சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. அந்த அளவுக்கு உனக்கு கடல் தெரியுமா? பின்ன இந்த தாத்தா பாட்டன் எல்லாம் பெரிய ஃபிஷர்மேனு. அவங்க ஏகப்பட்ட போட் எல்லாம் வச்சிருந்தாங்களாமா. அப்போ ஓகே. ஒரு நாள் இப்படிதான் எங்க தாத்தா மீன் பிடிக்க போகும்போது பெரிய திமிங்கலம் ஒண்ணு வந்துச்சான். அப்புறம் என்ன, நங்கூரத்தை வச்சு ஒரே போடுதான். திமிங்கலம் செத்துருச்சுல, எடுத்துட்டு வந்து கரையில போட்டுட்டாராம். திமிங்கலத்தை எடுத்துட்டு வந்தாரா? நியூஸ்ல கூட வந்துச்சு மாறா. ஓஹோ. போட்டோ கூட எங்க கிட்ட இருந்துச்சு, நான் பண்றது மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இவன் மட்டும் நின்னா பரவாயில்ல, நம்மள எதுக்கு கூப்பிடுறோம்? எஞ்சி வா, எஞ்சி வா. பரவாயில்ல மாறா, நீ தனியா என்ஜாய் பண்ணு, நான் அப்படியே இங்கே உட்காந்துக்கிறேன். முன்னாடி இப்படி பண்ற? என்ன சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா? தலையில குருவி சுத்துதோ? உனக்கு கடல்னா பயம் தானே? இல்லையா? அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே, அவ்வளோ பயம். உள்ள தலை சுத்திருச்சுல, இத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதானடி. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்த? ஆமா, எதுக்கு முதல்ல உள்ள கூட்டு போன? அப்படி ஏதோ சக்கரை வியாதிக்கான கிலோ கணக்குல ஸ்வீட் திங்கிற மாதிரி கடலுக்கு பயப்படுற நீ நாடு கடல் வரை கூட்டு போயிருக்க. இதுல உங்க தாத்தா திமிங்கலம் புடிச்சு கிழிச்சாராம். இதை இவங்க போட்டோ எடுத்து மாட்டினாங்களாம். பாய திறந்தாலே பொய், கலர் கலரா கலர் கலரா. வாரத்துக்கு ஒரு வாட்டி கடலுக்குள்ளேயே போவாங்களாம், அதுவும் தனியா போட் எடுத்துட்டு இவங்களே ஓட்டிக்கிட்டே. காட்டாலே நரம்பி வழிகிற அளவுக்கு வாந்தி எடுத்துட்டு என்கிட்ட கதை விடுற.
ஆமா, எதுக்கு இந்த வேலை செஞ்ச? பதில் சொல்றி. நீ ஆசைப்பட்டல, அதனாலதான். நான் ஆசைப்பட்டனா? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னோட அக்ரிமெண்ட் இன்னும் முடியல. கோர்ட்டு பிரச்சனையால உன் பக்கெட் லிஸ்ட் பாதியில நின்னு போச்சு. எப்படியும் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறத நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லுவ. அதனால நானே இத முன்னாடியே செய்யலாமேன்னு. இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பண்றதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னதாண்டி. இனிமே இந்த மாதிரி பண்றதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதை விட இவங்கெல்லாம் யாரு? மணல்ல கோபுரம் கட்டி விளக்கு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடல் எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்தானது. புயல், காற்று, மழைன்னு உள்ளுக்குள்ளே 1008 ரிஸ்க் இருக்குது. கடலுக்கு போனவங்க உயிரோடு திரும்புவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லை. லைஃப்பில் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது மீனவர்கள் மட்டும்தான். அதான் தான் புருஷன் பிள்ளைங்கள்லாம் பத்திரமா திரும்பி வரணும்னு அவங்க வீட்டு பொண்ணுங்க விளக்கு வச்சு கடல் அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.